என்னாச்சு அர்ஜுன்? ஏன் டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்ற? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல, இனிமே என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது. ஏன் அர்ஜுன்? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? Tell me the truth. எனக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு தானே சரியில்லை. உன் உடம்பு சரியான பிறகு கண்டிப்பா பண்ணுவேல்ல? எனக்கு தெரியாது. இதை பாரு அர்ஜுன், எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றது சரியான காரணமா தெரியல. அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு என்னமோ அது ரீசனா தெரியல. சொல்லு. அண்ணா, டெலிவரி பண்ணியாச்சு. எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. குட் ஜாப். அப்புறமா ஃபோன் பண்ணு. சரி அண்ணா. ஏன் ஆஷாடிய, நீ எப்பாவது குதிரை வண்டி போறத பார்த்திருக்கியா? அந்த வண்டி கீழே ஒரு நாய் ஓடும். வண்டி சுமை முழுக்க அந்த நாய் சுமந்துக்கிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கோ. ஆனா உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். வண்டி சுமையை சுமக்கிறது குதிரை தான். ஆனா அந்த குதிரையோட கடிவாளம் வண்டியை ஓட்டுறவங்கிட்ட இருக்கு. லுக் அர்ஜுன், நீ இல்லாம கூட எனக்கு வேலை நடக்கும். ஆனா நான் உன் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இப்பவும் உன்னை என் பிரதரை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்னைக்கும் மாறாது. Come on, take it. உடம்பு எப்ப சரியாகுதோ அப்ப யூஸ் பண்ணிக்க. உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நானே வரேன். குட் லக். சென்டிமெண்ட் அவனை கட்டி போடலையே. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நம்ம தோட்டத்தில் ஆயிரக்கணக்கில் மரங்கள் இருக்கு. ஒன்று விழுந்தா இன்னொன்று முளைக்கும். அதே மாதிரி தான் இதுவும். அவனுக்கு கடைசியா ஒரு பெரிய டீலை கொடுப்பேன். அது முடிஞ்சதும் அவனை ஒரே அடியா தீர்த்துருவேன். சேராவுக்கு ஃபோன் பண்ணு. இன்னும் 24 hours தான் டைம். ஹலோ மிஸ்டர் சேரா, என்ன நினைவு இருக்கா? மூசா பாய், தெரியுது, சொல்லுங்க. இந்த சேரா என்னைக்கும் யாரையும் மறக்க மாட்டான். உன்னோட நல்ல நேரம் அன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டேன். ஏன் விருந்தாளியா வந்துட்டேன். அன்னைக்கு நம்மளால ஒன்று சேர முடியல. ஏன்னா நம்ம பாதைகள் வேற. ஆனா இன்னைக்கு நம்ம பாதைகளும் ஒண்ணுதான், இலக்கும் ஒண்ணுதான். ரெண்டு பேருக்கும் ஒரே இலக்கா? அது எப்படி மூசா? நிஷா, அவ தன் காதலால என் தளபதியே வீழ்த்திட்டா. நிஷா இல்லாம உன் கேபரேவும் வேஸ்ட், என் தளபதி இல்லாம என் படையும் வேஸ்ட். நான் இப்போ வெளியூர்ல இருக்கேன். 2 நாள் கழிச்சு பாம்பேக்கு வந்துடுவேன். அப்ப பார்க்கலாம். ஏன்னா சேரா அவன் கண்ணால பார்க்கறத மட்டும்தான் நம்புவான். ஓகே, நான் வெயிட் பண்றேன். ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏன்னா லேட் ஆச்சுன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும்.
ஹலோ, நீ எங்க இருக்க? உன்னோட இதயத்தில். இப்போ நீ எங்க இருக்க? ஆக்சுவலி நான் இப்போ எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருக்கேன், ஷாப்பிங். இன்னைக்கு நம்ம முடிவெடுத்தே ஆகணும். முடிவா? என்ன முடிவு எடுக்கணும்? We have to leave the city today. அதுவும் உடனே கிளம்பி ஆகணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உடனே ஊரை விட்டு கிளம்பணுங்கிற? எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள பிரச்சனை தலைக்கு மேல போயிடும். நமக்கு பிடிக்கலனா கூட சில விஷயங்களை நமக்காக செஞ்சுதான் ஆகணும். பட் எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். எஸ் ஆர் நோன்னு சொல்லு. ஓகே ஓகே, கூல் கூல். ஆனா ரூம்ல இருந்து என் பேக் எடுத்துட்டு வரணுமே. அதை பத்திலாம் நீ கவலையே படாத. கரெக்டா 5 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா போதும். சரி, மறுபடியும் ஒரு தடவை யோசிச்சுக்கோ. நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். ஓகே. ஏய், எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? நீ தாண்டி அதை மிஸ் பண்ணிட்ட. ஆமாண்டி, நான் தான் அதை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு தெரியுமா? ஆமாண்டி, நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது தான் உனக்கு முக்கியமான வேலை வரும். நிஷாவோட பாய் ஃப்ரெண்ட் அர்ஜுன் தான் நினைக்கிறேன். ஹாய், ஐ எம் அர்ஜுன். நிஷா ஃபோன் பண்ணியிருந்தா. அவ திங்ஸ் எல்லாம் பேக் ரெடியா இருக்கு, வாங்க. ஓகே அர்ஜுன், பாய். பெஸ்ட் ஆஃப் லக். நிஷாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. சேரா அண்ணனோட பேக்கை எடுத்துட்டு போறது யாரு? ஏய் ஏய், யாரு நீ? சொல்லு. ஹலோ அர்ஜுன், எங்க இருக்க? நான் உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? அர்ஜுன், என் திங்ஸ் எல்லாம்? உன் திங்ஸ்லாம் கார்ல தான் இருக்கு. என் திங்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். இது என் பேக் இல்ல. Oh God, this is not my bag, Arjun. இது ஷேராவோட பணமா தான் இருக்கும். நம்ம வாழ போற புது வாழ்க்கைக்கு இந்த பணம் கண்டிப்பா தேவைப்படும். ஷேராவும் மூசாவும் கண்டிப்பா நமக்கு 2வது சான்ஸ் கொடுக்க போறதில்ல. வா, நம்மளோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. ஒரு கெட்ட செய்தி. அர்ஜுன் நிஷா எடுத்துட்டு ஓடிட்டான். இதில் நம்ம ஆளுங்க 2 பேர் நிஷா வீட்டில் காவலுக்கு வச்சிருந்தேன்ல, அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு போயிட்டான். அதுக்கு தான் நான் முன்னாடியே படிச்சு சொன்னேன். அதை விடு, நான் பார்த்துட்டு வர சொன்னேனே, அது ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை, ஆனால் எந்த நிமிஷமும் தகவல் வரலாம். ஆனால் இந்த ஊரில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லை கார்த்திக், அவங்க எப்போவோ எஸ்ஐ பறந்துட்டாங்க. நம்ம ஆளுங்களை கூப்பிட்டுக்கோ, ஆயுதங்களை எடுத்துக்கோ. இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம். சரி அண்ணா.